ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய டாக் சிறப்பு நிகழ்ச்சியில் அரசியல் களத்தில் நடந்த பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்வு குறித்து பேச இருக்கிறோம். முன்னதாக அதிமுக கரைந்து கொண்டிருந்தும் இன்னும் மௌனம் காப்பது ஏன் என முன்னாள் அமைச்சர் ஸ்ரீவி சண்முகம் எடப்பாடி பழனிசாமிக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதிமுகவிலிருந்து முக்கிய பொறுப்பிலிருந்து கௌதமி தன்னை விடுவித்துக் கொண்டிருக்கிறார். இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான அரசியல் களத்தில் நடந்த நிகழ்வுகள் குறித்து நாம் பேச இருக்கிறோம். நம்முடன் சிவராமன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவராமன். வணக்கம். அரசியல் களத்தில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு காட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்நிலையில் அதிமுக நாளுக்கு நாள் கரைந்து கொண்டிருந்தாலும் இதுவரை இபிஎஸ் மௌனம் காப்பது ஏன் என பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை முன்னாள் அமைச்சர் ஸ்ரீவி சண்முகம் வைத்திருக்கிறார். ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு அதிமுகவில் பல்வேறு குழப்பங்கள், முக்கியமாக ஸ்ரீவி சண்முகம் மற்றும் அதே போல வேலுமணி, தங்கமணி உள்ளிட்ட ஒரு அணியாக இருந்தாங்க, இபிஎஸ் ஒரு அணியாக இருந்தாங்க. இந்த நிலையில் தற்பொழுது ஸ்ரீவி சண்முகம் நாளுக்கு நாள் அதிமுக கரைந்து கொண்டு இருந்தாலும் இபிஎஸ் மௌனம் காப்பது ஏன் என ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறது. இதோட முழு விவரங்கள், இதோட பின்னணி என்ன? சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்பு அதிமுக தன்னை சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகி இருக்கிறது. தேர்தல் முடிவுகள் வேறு மாறி வந்திருந்தால் இது போன்ற விமர்சனங்களோ அல்லது கட்சியிலிருந்து விலகக்கூடிய முடிவுகளோ எடுத்திருக்க மாட்டார்கள். ஆனால் தற்பொழுது 10 தேர்தல் தொடர்ந்து தோல்விகளையே தொடர்ந்து சந்தித்து வந்திருக்கக்கூடிய இபிஎஸ் அவர்கள் தற்பொழுது அவர் மற்றும் வெற்றி பெற்று இந்த தேர்தலில் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் என்பது உருவாகி இருக்கிறது. இதற்காகத்தான் தாவேக அரசிற்கு 2 பிரிவுகளாக பிரிந்து ஒரு ஆதரவை தந்ததை பார்த்தோம். குறிப்பாக எஸ்பி வேலுமணி, தங்கமணி, அதே போன்று விஜயபாஸ்கர், சிவி சண்முகம் உள்ளிட்டோர் தாவேக அரசிற்கு ஆதரவாக வாக்களித்தனர். அதன் பின்பு தற்பொழுது 20 எம்எல்ஏக்கள் அந்த புறம் சென்று தற்பொழுது அவர்கள் ஒரு அணியாக இணைந்து கொண்டனர். இந்த நிலையில் சிவி சண்முகம் நேற்று விழுப்புரத்தில் ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக தாவேக அரசிற்கு ஆதரவு தந்தது பார்த்தோம்னால் அப்போதைய சூழலை பொறுத்துதான் ஆதரவு தந்தோம். கட்சி என்பது கரைந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இன்னும் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளாமல் இருப்பது எந்த வகையில் நியாயம் என்ற ஒரு கேள்வியையும் தற்பொழுது அவர்கள் எழுப்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த கட்சி என்பது கரைந்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இதை ஆலோசிப்பதற்கோ அல்லது சுய பரிசோதனை செய்வதற்கோ எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இபிஎஸ் அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் சொல்வதைத்தான் கேட்டு நடந்து கொண்டிருக்கிறார். அதே போன்று கட்சியில் துதிபாடுபவர்களை மட்டுமே தன்னுடன் வைத்துக் கொள்ள நினைக்கிறார். கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை பற்றியோ அல்லது பொதுக்குழுவை கூட்டுவது பற்றியோ இன்னும் எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் இருப்பது ஏன் என நேற்று சிவி சண்முகம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதற்கு பின்னணி என்ன என்று பார்த்தோமெனால் கட்சியிலிருந்து சிவி சண்முகத்தை நீக்க வேண்டும் என்று அவராகவே நினைக்கிறார். ஏனென்று சொன்னால் கட்சி தானாகவே நீக்கினால் தாவேக அரசிற்கு தனித்து ஆதரவு கொடுத்து அமைச்சர் பதவியை பெறலாம் என அவர் முயற்சிக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். இது ஒரு புறம் இருக்கு. அதாவது இபிஎஸ் உடைய மகனுக்கு அதிமுகவில் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாக ஒரு தகவலானது வெளியாகுது. இதுலேயும் பல மூத்த முன்னாள் அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் அதிருப்தியில் இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகுது. இது எந்த அளவுக்கு ஒரு உண்மை? அதாவது எடப்பாடி பழனிசாமியோட மகன் தற்பொழுது அதிமுகவில் முக்கிய பொறுப்பு வகிக்க போறாரா? அதோட பின்னணி என்ன? குறிப்பாக தற்பொழுது மிதுன் அவரை பார்த்தோம்னால் கட்சியில் இளைஞரணி செயலாளராகவோ அல்லது ஐடி விங் செக்ரட்டரியாக கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு குரல் என்பது எழ ஆரம்பிச்சிருக்கிறது. ஏன்னு சொன்னால் திமுகவை பொறுத்தவரை தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அந்த கட்சியினுடைய முகமாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். அதற்கு தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் என்ற பொறுப்பு, அதே போன்று இளைஞரணி செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது மிதுன் அவர்களுக்கு என்ன பொறுப்பு வழங்கப்பட இருக்கிறது? ஏன்னு சொன்னால் இபிஎஸ் அவர்களுக்கு பின்பு மிதுன் அவர்களை கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பிற்கு கொண்டு வருவதற்கான அனைத்து விதமான காய் நகர்த்தல்களும் தற்பொழுது செய்யப்பட்டு வருகிறது. விரைவில் இதற்கான முடிவு எட்டப்படும். பார்த்தோம்னால் கேபி முனுசாமி அவர்களும் இது குறித்த ஒரு ஆதரவு குரலை எழுப்பியிருக்கிறார். பொதுச் செயலாளர் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே போன்று அதிமுகவின் பொதுக்குழு எப்போ கூட்ட இருக்கிறாங்க? பொதுக்குழு கூட்டினாத்தான் தற்பொழுது தேர்தல் தோல்வி, அதே போன்று கட்சியிலிருந்து விலகி சென்றவர்கள், அதே போன்று கட்சிக்குள் தற்பொழுது புதிதாக கொண்டு வரப்பட்டவர்களுக்கு இன்னும் பழைய பொறுப்புகள் வழங்கப்படாமல் இருக்கிறது. இவை அனைத்திற்கும் தீர்வு கண்டால் மட்டுமே அதிமுக அடுத்து மீள முடியும். இல்லை என்று சொன்னால் செம்மலை குறிப்பிட்டது போலவே அதிமுக என்பது கற்பூரமாக கரைந்து கொண்டிருக்கிறது என்றுதான் எடுத்து. கண்டிப்பா இது ஒரு புறம் இருக்கு. அதிமுகவில் முக்கிய பொறுப்பில் இருந்த கௌதமி தன்னை அதிமுகவில் இருந்து விடுவித்துக் கொள்வதாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களும் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இவங்க ஒரு திரை பின்னணியிலிருந்து வந்தவங்க கௌதமி. இவங்களுடைய அதாவது பொறுப்பு
பொறுப்பிலிருந்து தன்னை விலக்கிக் கொள்வதாகவும் அவர் நேற்று ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இது போன்று அடுத்தடுத்து அதாவது முன்னணி தலைவர்களாகட்டும் இல்லை அதிமுகவின் முக்கிய முகங்களாக பார்க்கப்படுகிறவர்கள் தங்களை அதிமுகவிலிருந்து விலக்கிக் கொள்ளும்போது அதிமுகவினுடைய வருங்கால எதிர்காலம் எவ்வாறு அமையும்? குறிப்பாக அதிமுகவிலிருந்து மூத்த நிர்வாகிகளும் அதே போன்று முன்னாள் அமைச்சர் கேடி பச்சைமால் அதே போன்று சிவபதி உள்ளிட்ட பலரும் தொடர்ந்து விலகி தற்பொழுது தாவேக்கால வந்துட்டு ஐக்கியமாயிட்டு இருக்கிறாங்க. கௌதமி அவர்களும் விலகக்கூடிய முடிவை வந்துட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. பாஜகவில் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்தவங்க 2023 அந்த கட்சியிலிருந்து விலகி 2024 அதிமுகவில் வந்துட்டு இணைந்தாங்க. கடந்த 2 ஆண்டுகளாக அதிமுகவில் வந்துட்டு ஒரு பம்பரமாக சுழன்று வேலை செய்து கொண்டிருந்தவர். அவருக்கு அதிமுகவின் கொள்கை துணை பொறுப்பு செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தற்பொழுது அவர் கட்சியிலிருந்து விலகக்கூடிய முடிவு எடுத்திருக்கிறார். இதற்கு பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜபாளையம் தொகுதியில் அவர் போட்டியிட விருப்பப்பட்டார். ஆனால் ராஜபாளையம் தொகுதி பார்த்தோமேனால் கூட்டணி கட்சியான கிறிஸ்தவ கட்சிக்கு என்பது ஒதுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அந்த தொகுதியில் ராஜபாளையத்தில் பார்த்தோமேனால் ஜான் பாண்டியன் அவர்களுடைய மனைவி அவர்கள் அங்கு போட்டியிட்டார். பாஜக சின்னத்தில் போட்டியிட்டதும் குறிப்பிடத்தக்கது. பாஜக சின்னத்தில் போட்டியிடாமல் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு இருந்தால் ஒரு டஃப் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் சிவகாசி தொகுதியில் போட்டியிட்ட கேடி ராஜேந்திர பாலாஜி அவர்கள்தான் கௌதமி அவர்களுக்கு அங்கு போட்டியிடுவதற்கு வாய்ப்பை மறுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அவர் போட்டியிட அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று மலைபோல் நம்பியிருந்த நிலையில் அவருக்கு அங்கு போட்டியிடுவதற்கான அந்த வாய்ப்பு என்பது மறுக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அவர் விரக்தி அடைந்துதான் கட்சியிலிருந்து விலகி இருக்கிறார். தான் சமூக பணி ஆற்றப்போவதாகவும் அதனால் இந்த கட்சியிலிருந்து விலகுவதாகவும் அறிவித்திருக்கிறார். ஆனால் பின்னணி என்ன என்று பார்த்தோம்னால் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இன்னும் ஒரு சில தினங்களில் அவர் என்ன முடிவெடுக்கப் போகிறார்? தாவேகாவில் ஐக்கியமாவாரா அல்லது பாஜகவிற்கு மீண்டும் இணைவாரா அல்லது அண்ணாமலை தற்பொழுது ஒரு கட்சியை தொடங்கியிருக்கிறார், இதனால் அவர் அண்ணாமலை பக்கம் செல்வாரா என்றும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கு. கண்டிப்பா இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி 2021 தொடர்ச்சியாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்து வரக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் தற்பொழுது அந்த கூட்டணியிலிருந்து விலகி இருக்கிறாங்க. அடுத்த கட்ட நகர்வு என்ன? தமிழ் மாநில காங்கிரஸ் யாரோட கூட்டணி அமைக்க இருக்கிறாங்க? ஏன்னா இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் பார்க்கும்பொழுது பாஜகவின் அதாவது தாமரை சின்னத்தில் தான் அவங்க போட்டிட்டது நம்ம பார்க்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலையும் பாஜகவோடு இணைந்து வந்த தமிழ் மாநில காங்கிரஸ் தற்பொழுது அக்கட்சி தலைவர் ஜி கே வாசன் அக்கூட்டணியிலிருந்து தான் விலகிக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். அடுத்த கட்ட நகர்வு என்ன? அவர்கள் தாவேக்காவுடன் செல்ல இருக்கிறாங்க, திட்டமிட்டிருக்கிறார்களா? ஏன்னா காங்கிரஸ் இருக்கிறதால இவங்க அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கு. அப்போ திமுக பக்கம் ஜி கே வாசன் போக இருக்கிறாரா? இதோட பின்னணி என்ன? குறிப்பாக திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இருந்ததுனால தான் தமாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியல, திமுக கூட்டணி பக்கம் போக முடியல. அவர் அதிமுக பாஜக கூட்டணியில தான் இணைந்து செயல்பட்டு வந்தார். பிரதமர் மோடி அவர்களுக்கு ஆதரவாகவும் இருந்து வந்தார். இந்த நிலையில் தமாக இந்த தேர்தலில் போட்டியிட்டு ஒரு அதாள பாதாளத்திற்கு சென்றிருக்கிறது. கட்சியை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் இளைஞரணி செயலாளராக இருந்த யுவராஜ் அவர்கள் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவிச்சிருக்கிறாரு. இந்த நிலையில் தொடர்ந்து தமாகலிருந்து நிர்வாகிகள் விலகிக்கிட்டே இருப்பது தமாகவிற்கு பார்த்தோம்னா ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில தான் கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவிச்சிருக்கிறாரு. தேர்தல் நேரத்தில் கூட்டணி குறித்து முடிவை அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த நிலையில திமுக சைடு பார்த்தோம்னா ரூட் கிளியரா இருக்கு. இதனால திமுக சைடு அவர் போவதற்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா காங்கிரஸ் தாவேகா பக்கம் போயிருச்சு. இதனால திமுக பக்கம் ஜி கே வாசன் இணைவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தொடர்ச்சியா இப்போ அடுத்தது ஊராட்சி தேர்தல் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தல் இருக்கும்போது இங்க காங்கிரஸுடன் கூட்டணி இல்லைன்ட்டு திமுகவுக்கு ஒரு பக்கம், அதாவது இவங்களோட கூட்டணி இருந்தவர்கள் தற்போது தாவேகாவுடன் தஞ்சம் புகுந்திருக்காங்க. அப்போ அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தமாக தற்போது திமுகவை நாடக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கா? குறிப்பாக தமாக தங்களை வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு முக்கிய பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலும் வர இருக்கக்கூடிய சூழல்ல அவர்கள் கூட்டணி குறித்த ஒரு முக்கிய அறிவிப்பை உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாக வெளியிடுவார்கள். குறிப்பாக பார்த்தோம்னால் தமாகவை பொறுத்தவரை திமுக பக்கம் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. என்னென்னு சொன்னால் தாவேகாபுரம் காங்கிரஸ் இருக்கிறது, அங்கு ஏற்கனவே கூட்டணி கட்சிகள் நிறைய வந்துவிட்டன. திமுக பக்கம் பார்த்தோம்னால் அதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதே போன்று பாஜக அதிமுக கூட்டணி பக்கமும் போக மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் தோல்வியுற்ற ஒரு கூட்டணி மீண்டும் அதே புறம் போவது என்பது தோல்வியைத்தான் தரும் என்பதனால் திமுக பக்கம் போனோம்னா ஒரு சில குறிப்பிட்ட அந்த எண்ணிக்கையிலான தொகுதிகளை பெறலாம் அப்படிங்கிறது தமாகவுடைய கணக்காக இருக்கிறது.
ஜி.கே. வாசன் விரைவில் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இந்த கூட்டணியை வந்து பார்த்தோம்னால் அங்கீகரிப்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா. மற்றொரு புறம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர் பொறுப்பேற்ற நாள் முதலே வந்து ஊழலை வந்து அறவே ஒதுக்கணும், அது மட்டும் இல்லாமல் ஊழலற்ற ஒரு ஆட்சியா இந்த தமிழகத்துல வந்து விலகணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு திட்டங்களையும் வந்து செயல்படுத்தி வருவதை பார்க்குறோம். அதே போல் இந்த டெண்டர் முறைகேடுகளை வந்து கண்காணிக்க ஒரு சிறப்பு குழுக்களை வந்து அமைச்சிருப்பதாகவும், ஒவ்வொரு துறையில் வரக்கூடிய டெண்டர்கள், அதாவது ஆன்லைன் டெண்டர் மூலமாக தான் தற்பொழுது டெண்டர் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ அந்த ஒப்பந்த பணியாளர்கள் வெளிப்படைத்தன்மையாக அந்த ஒப்பந்தங்களை வந்து கையெழுத்திடணும், அது எவ்வளோ நிதிகள் ஒதுக்கப்படுகிறது, அது முறையாக செலவழிக்கப்படுகிறதா என்ற அந்த பல்வேறு கேள்விகள் வந்து எழுப்புது. ஏன்னா ஆல்ரெடி இதில் டெண்டர்லேருந்து ஒதுக்கப்படக்கூடிய பார்ட்டி ஃபண்டுன்ட்டு ஒரு ஃபண்டை வந்து கடந்த ஆட்சியில் இருந்த திமுக ஆகட்டும் அதிமுகவுக்கு கொடுத்து வந்ததை பார்க்கிறோம். ஆனால் தாவேக்கா ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அந்த பார்ட்டி ஃபண்டுன்ற அந்த ஒரு இது இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்க வலியுறுத்தி அவர் அதுக்கான சுற்றறிக்கை வெளியிட்டதும் பார்த்துருந்தோம். இருக்கும் பொழுது இந்த டெண்டர் முறைகேடு கண்காணிக்க சிறப்பு குழு அமைக்கப்பட்டதாக இருக்குது. அதில் எத்தனை பேர் கொண்ட குழு இதில் அதை அமைக்கப்பட்டிருக்காங்க? அதாவது கடந்த திமுக ஆட்சியில் விடப்பட்ட டெண்டர்கள் வந்து 20 முதல் 40% கமிஷன் பெற்றுக்கொண்டு இந்த முறைகேடில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதை கண்டறிவதற்கு சிறப்பு அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டு தற்பொழுது அவர்கள் அந்த டெண்டர்களில் என்னென்ன முறைகேடு நடந்திருக்கு, சமூக நலத்துறை, அதே போன்று கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, பல்வேறு துறைகளுக்கும் டெண்டர் விடப்படும். குறிப்பாக சத்துணவு முட்டையிலிருந்து, அதே போன்று பள்ளி கல்வித்துறை எடுத்துக்கிட்டோம்னா அங்கே இருக்கக்கூடிய தூய்மை பணியிலிருந்து பல்வேறு விதமான பணிகளுக்கும் டெண்டர் விட்டு தான் வந்து எடுக்கிறது வழக்கம். கடந்த திமுக ஆட்சியில் பார்த்தோம்னா அப்பொழுது அமைச்சராக இருந்தவர்கள் வந்து பார்த்தோம்னா அவர்களுடைய பினாமிகள், அதே போன்று அவர்களுடைய உறவினர்களுக்கு வந்துட்டு மறைமுக டெண்டர் கொடுக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அவர்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட அளவிலான அந்த கமிஷனை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு சாதகமாக டெண்டர் எடுப்பதற்கு அவர்கள் வந்து ஒத்துக்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த நிலையில தான் என்னென்ன மாதிரியான ஊழல் நடந்திருக்கு, அதே போன்று பழைய டெண்டர்களை ரத்து செய்வது எப்படி, யாரெல்லாம் வந்துட்டு திமுக ஆட்சியில் வந்துட்டு டெண்டர் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு முழுமையான ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. அதற்கு பின்பு இந்த பழைய டெண்டர்களை ரத்து செய்துவிட்டு புதுசாக டெண்டர் விடுவதற்கு தற்பொழுது தாவேக்கா அரசு ஆயத்தமாகி வருகிறது. இப்போ வருகின்ற 18ஆம் தேதி சட்டப்பேரவை கூட இருக்கக்கூடிய நிலையில் திமுக தரப்பில் எம்எல்ஏக்களுடைய கூட்டம் நாளை மறுதினம் நடைபெற இருக்கு. அப்போது இந்த கூட்டத்தில் முக்கிய ஆலோசனைகள் எம்எல்ஏக்கள் எவ்வாறு சட்டப்பேரவையில் பேச வேண்டும், இந்த தமிழகத்தில் பார்த்தோம்னா கடந்த ஒரு மாத காலமாக நடைபெற்ற பல்வேறு குற்ற சம்பவங்கள் வந்து நாம் பார்க்கிறோம். இதை எவ்வாறு அவர்கள் அணுக வேண்டும் என்ற ஒரு ஆய்வு கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல். அது ஒரு பின்னணி என்ன, எத்தனை பேர் இதில் கலந்து கொள்ள போகிறாங்க, யாரெல்லாம் ஆலோசனை வழங்க இருக்கிறாங்க? குறிப்பாக இந்த ஜூன் 18ஆம் தேதி ஆளுநர் உரையிடம் கூடுது. இதில் வந்துட்டு ஆளும் கட்சி எப்படி செயலாற்ற போகிறது, அதே போன்று திமுக எதிர்கட்சியாக உட்கார்ந்துருக்கக்கூடிய நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எப்படி வந்துட்டு ஃபோர்ஸாக வந்துட்டு ஆளும் தரப்பை அட்டாக் பண்ண போகிறாரு. குறிப்பாக ஆளும் கட்சியில் பார்த்தோம்னா எல்லாருமே புது மினிஸ்டர்ஸு, செங்கோட்டையன் மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது, மற்ற அனைவர்களுக்கும் வந்துட்டு முதல் முறை மினிஸ்டர்ஸு. எதிர்கட்சிகள் பல்வேறு விதமான கேள்விகளையும் எழுப்பலாம், அதுங்களுக்கெல்லாம் எப்படி டக்குன்னு பதில் சொல்ல போகிறாங்க, அது குறித்த ஒரு ஆலோசனை கூட்டமும் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அதே போன்று எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பும் பொழுது வந்துட்டு மந்தமாக உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது, உடனே எந்திரிச்சு பதிலளிக்கணும் அப்படிங்கிற ஒரு சுற்றறிக்கையும் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதே போன்று எதிர்கட்சியாக பொறுத்தவரை உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பல்வேறு விதமான கேள்விகள், குறிப்பாக பாலியல் இந்த வன்கொடுமைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. கும்மிடிப்பூண்டியில் கூட பார்த்தோம்னா 3 வயசு சிறுமி வந்துட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறாங்க, அதை வந்துட்டு கேள்வியாக எழுப்ப இருக்கிறாங்க. அதே போன்று கோயம்புத்தூர்லையும் வந்துட்டு சூலூர் பக்கத்தில் கண்ணம்பாளையத்தில் ஒரு பாலியல் குற்றச்சாட்டு நடைபெற்றிருக்கிறது. அதே போன்று இந்த மின்சார வெட்டு பிரச்சனை வந்து தற்பொழுது பூதாகரமாக வெடித்திருக்கிறது. பல்வேறு விதமான முக்கிய பிரச்சனைகளையும் எழுப்புவதற்கு ஆளும் தரப்பும் வந்து திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில் அதை தாக்குதல் நடத்துவதற்கு எதிர்த்தரப்பும் தற்பொழுது திட்டமிடப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவை வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுவதற்கும் வெளிநடப்பு செய்வதற்கும் தற்பொழுது தீவிரமாயிட்டு வராங்க. கண்டிப்பாக. அது இல்லாமல் இந்த எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தினமும் 5 மணி நேரம் இதுக்காக பயிற்சி மேற்கொள்வதாகவும் வந்து துறை சார்ந்த முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிகளுடனும் அது மட்டும் வல்லுநர்களுடனும் வந்து ஆலோசனை மேற்கொள்வதாக ஒரு தகவல் வெளியாகிறது. அப்போது இந்த ஆளுநர் உரையுடன் எதிர்க்கட்சி தலைவர் பேசும்பொழுது பதிலளிக்கும் பொழுது அது எத்தகையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஏன்னா தொடர்ச்சியாக தாவேக்கா புதிய ஆட்சி அமைந்திருக்குது. அமைந்த உடனே பல்வேறு குற்ற சம்பவங்கள், போதைப்பொருள் உடைய அதாவது தாக்கங்களும் ஒரு புறம் சிறுமிகளுக்கு ஏற்படக்கூடிய பாலியல் வன்கொடுமை, இது மற்றொரு புறம்
அதற்கான நடவடிக்கைகளும் தடுப்பு நடவடிக்கைகளும் அரசு மும்முரமாக எடுத்துகிட்டு வரதை நாம் பார்க்கிறோம். சிங்கப்பெண்கள் அதிரடிப்படை உள்ளிட்டவைகள் வந்து ஆங்காங்கே அமைத்து அதை கண்காணிக்கக்கூடிய பணிகளும் அரசு ஈடுபட்டு வரதை நம்ம பார்க்கிறோம். இப்போ இது போன்ற சம்பவங்களை தடுக்க அதாவது அரசு எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டும்? ஏன்னா ஒரு குற்றம் மட்டுமே சாட்டாமல் எதிர்க்கட்சி அதுக்கான ஒரு வலியுறுத்தலும் இருக்கணும்ல. குறிப்பாக தற்பொழுது ஆளும் தரப்பும் தீவிரமாக தயாராகிட்டு வருது. ஏன்னு சொன்னால் கடந்த முறை எதிர்க்கட்சி தலைவராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதிலளித்த பொழுதே அப்பொழுதே முதல்வர் பதிலளிக்கவில்லை, வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு நீண்ட அறிக்கையை ட்விட்டரில் வெளியிட்டு இருந்ததாக சொல்லப்பட்டுச்சு. இந்த முறை வந்து பார்த்தோம்னால் ஆளும் தரப்பு அதாவது முதல்வர் பக்கத்திலேயே ஒரு மூவர் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் உடனுக்குடே வந்துட்டு அவர்களுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பதற்கும் தயாராகிவிட்டு வராங்க. முதல்வர் அவர்களும் உடனடியாக எழுந்து பதிலளிக்கக்கூடிய வகையில் இந்த முறை அவரும் தற்பொழுது ப்ரிப்பேர் ஆகிட்டு வரக்கூடிய ஒரு விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக உங்களுடைய விவரங்களுக்காக நன்றி. நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சாமுவேல் எபினேசர்.